இன்னைக்கு நாம் பார்க்க போகிற படத்தோட பேர் மகாராஜா. இந்த படம் விஜய் சேதுபதியோட 50வது படம். இதனாலேயே எல்லா பக்கமும் ஹைப்புங்கிறது அதிகமாகவே இருந்துச்சு. இது எல்லாமே தாண்டி இந்த படம் எதிர்பார்ப்பில் பூர்த்தி செஞ்சுச்சா இல்லையாங்க சொல்லி நம்ம கடைசி விமர்சனத்தில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த டேரக்டரை பற்றி சொல்லி ஆகணும். இந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு. இந்த ஷார்ட் ஃபிலிம் 90s கிட்ஸாக இருக்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஷார்ட் ஃபிலிமோட பேர் தெரிஞ்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஸோ அப்படி தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இந்த வீடியோட கடைசியில் சொல்லியிருக்கேன். மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க ஸ்ட்ரைட்டாக இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ ஒரு சலூன் கல்லில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே நான் வந்து என்னோட குடும்ப குட்டியோட நாளைக்கு வெளியே போகிறேன், எனக்கு ஒரு நாள் லீவ் வேணும்னு கேட்க ஓனர் ஒரு மாதிரியாக பார்க்குறாரு. பட் அதனால் அடுத்த நாள் லீவ் போட்டு கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போனால் அந்த பக்கம் அவங்க பொண்டாட்டி ஒரு வீட்டில் உட்காந்துருக்காங்க. அவங்க குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க. இந்த பக்கம் ஹீரோ இந்த பொம்மை நல்லா இருக்கா அந்த பொம்மை நல்லா இருக்கான்னு சொல்லி பொம்மை கல்லேருந்து காமிச்சிட்டு இருக்காரு, எந்த பொம்மையை வாங்கலான்னு சொல்லி. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஹீரோயின் வந்து ஒரு பொம்மை நல்லா இருக்குன்னு சொல்ல ஹீரோவும் இதை பில்லை போடுங்கன்னு சொல்லி கொடுக்க, அப்போ ஒரு லாரி வேகமாக வந்து ஹீரோயின் உட்காந்துருக்க அந்த வீட்டு மேலே வந்து இடிக்குது. அதில் ஹீரோயின் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உள்ளதாக இருக்காங்க. வீட்டுக்குள்ள வீடு அப்படியே இடிஞ்சு விழுவுது. உடனே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஓடி போகிறாங்க. முன்னாடி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கையில் வச்சுக்கிற பொம்மை அப்படியே கீழே போட்டு அப்படியே சிலையாட்டு நிற்கிறாரு. சீனை கட் பண்ணால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவோட பொண்ணு மட்டும்தான் இருக்கு. அந்த விபத்துல ஹீரோயின் செத்துட்டாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா காமிச்சிடுறாங்க. ஹீரோவோட பொண்ணுக்கு ஸ்போர்ட்ஸில் தான் ஆர்வம் அதிகமே தவிர படிப்பில் கிடையாதுங்கிறத அது அப்படியே சிம்பாலிக்காக சொல்லிட்டாங்க. ஹீரோ டெய்லி வேலைக்கு போயிட்டு வருது, பொண்ணை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறது, இப்படி தான் இவரோட டெய்லி ரொட்டீன் போயிட்டு இருக்க. கொலகார கும்பலை காமிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே போய் கொள்ளையடிச்சிட்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு வர வந்துடுறாங்க. இந்த நியூஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. டைமில் தான் ஹீரோவோட வீட்டில் ஒருத்தன் வந்து ஒரு குப்பை தொட்டியை தூக்கிட்டு வந்துடுறான். அந்த குப்பை தொட்டி பேர் தான் லட்சுமி. இந்த குப்பை தொட்டிக்கு ஏன் லட்சுமின்னு பேர் வந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும்ல, லாரி வந்து விட்டு அவங்க ஹீரோயின் செத்து போயிட்டாங்கன்னு. அந்த டைமில் மேலே இருந்து ஒரு குப்பை தொட்டி கீழே விழுந்திருக்கும். அந்த குப்பை தொட்டி குழந்தை மேலேயே விழுகும் போது குழந்தை குப்பை தொட்டிக்குள்ளே மாட்டிக்கும். செவுருலாம் அது மேலே இடிஞ்சு விழுவோம். குழந்தைக்கு ஒன்றும் ஆயிருக்காது. ஆனால் குழந்தைய அந்த குப்பை தொட்டி தான் காப்பாற்றுதுங்கிறதுனால டெய்லியும் பூஜை பண்ணி பத்திரமா பார்த்துட்டு இருக்காங்க, சாமியாக கும்பிட்டு இருக்காங்க. அப்புறம் இருக்கிற அந்த குப்பை தொட்டியை தூக்கிட்டாங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் போனோடனே ஃபர்ஸ்ட் லட்சுமின்னு சொல்லுவார். யாருப்பா, பொண்ணா நகையா என்னன்னு சொல்லி கேட்க, இவரு கடைசியில் குப்பை தொட்டின்னு சொல்ல அவங்களுக்குலாம் கோவம் வந்து ஹீரோ வந்து வெளியே துரத்தி விடலான்னு பார்க்க, அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பாம்பு ஒன்று வந்து விழுந்துருது கீழே. அந்த பாம்பு எடுத்துட்டு அப்படியே ஹீரோ மாசா வெளியே வந்து என்னோட லட்சுமியை கண்டுபிடிச்சி கொடுப்பீங்களா மாட்டீங்களான்னு சொல்லி கேட்க, இன்ஸ்பெக்டர் வந்துட்டுமான்னு சொல்லி இன்ஸ்பெக்டர்கிட்டையும் இதே கதையை சொல்ல, இன்ஸ்பெக்டரும் யாரா இவன்னு சொல்லி வெளியே துரத்தி விட்டுறாரு ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ காசு கொடுக்குறேன்னு சொல்ல அந்த கேஸை இப்போ இன்ஸ்பெக்டர் எடுத்துட்டு அந்த குப்பை தொட்டியை திருடினது யாரான்னு சொல்லி பார்க்குறாரு. மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு குப்பை தொட்டிக்காக 7 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லுவோம்னா இன்ஸ்பெக்டரே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. இவன் குப்பை தொட்டிக்கே 7 லட்சம் ரூபா கொடுக்குறாங்கன்னா அப்போ குப்பை தொட்டிக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க இதுக்காக 2 பேர்த்த விட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா தொலைவ சொல்றாரு. கடைசி வரைக்கும் குப்பை தொட்டி கிடைக்காதனால குப்பை தொட்டி அந்த ஃபோட்டோ மட்டும் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரியே ஒரு குப்பை தொட்டி ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருங்கடான்னு சொல்லி அவங்க குப்பை தொட்டி ரெடி பண்ணுறதுக்காக போகிறாங்க. கடைசியாக குப்பை தொட்டி மாதிரியே ஒன்று ரெடி பண்ணி கொண்டு போய் ஹீரோட்டையும் கொடுத்துட்றாங்க. ஹீரோ அதை வாங்கிக்கிறாரு. பட் ஆனால் அப்போ தான் இன்ஸ்பெக்டருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. இவன் குப்பை தொட்டிக்காக மட்டும் இவ்வளோ தூரம் பண்ணலை அப்படிங்கிறது. என்ன நடந்திருக்கும் ஆக்சுவல்னா, ஹீரோவோட பொண்ணு ட்ரிப்புக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அந்த கொலகார கும்பலை தான் நம்ம வில்லன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள தான் இருந்திருப்பான். வில்லன் ஏன்டா ஸ்ட்ரைட்டாக டார்கெட் பண்ணி ஹீரோவோட வீட்டுக்கு வந்தானா, ஏன்னா ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு முன் அனுபவம் இருக்கும். இல்லை அவனோட குழந்தைக்காக ஒவ்வொரு வீடாக போய் எல்லாத்தையும் திருட்டு வந்து சேர்த்து வைப்பான் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படிதான் வில்லனோட குழந்தைக்கு ஒரு நாள் பர்த்டே வருது. அந்த குழந்தைக்காக ஒரு செயின் ஒன்று செய்கிறான். ஸோ அந்த செயினை இப்படியே கொண்டு போய் கொடுக்கணும், அதுக்கு முன்னாடி நம்ம சேவ்லாம் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லி ஹீரோவோட சலூனுக்கு வர, ஹீரோ சலூன் பண்ணுறதுக்கு முன்னாடி பொண்ணோட பேர் இதெல்லாம் கேட்டுக்கிறாரு. அப்புறமேட்டு தெரியாதனமா வில்லன் அந்த ஒரு தங்க செயினை அங்கேயே வச்சுட்டு வந்துடுறான். இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு அந்த செயினை வில்லன் எடுத்து கொடுக்கறதுக்குள்ள வில்லன் வேக வேகமாக வீட்டுக்கு வந்துடுறான் பர்த்டேக்கு. அப்படி வீட்டுக்கு வரும்போது தான் கரெக்டாக போலீஸும் வந்துடுறாங்க. இவங்க இப்போ போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க பண்ண கொலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. இழுத்துட்டு போகும்போது வில்லன் ஹீரோ மட்டும் அப்படியே முறைச்சு பார்ப்போம். ஏன் வில்லன் ஹீரோ மட்டும் முறைச்சு பார்க்குறான்னா, வில்லன் சலூன் கடையில் இருக்கும்போது ஒருத்தன்ட்ட பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்பான் அந்த வந்து கொலையை பற்றி. அப்போ நம்ம ஹீரோ பின்னாடி இருப்பார், எதுவும் கேட்டிருக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். இப்போ இருந்தால் ஒருவேளை இவன் தான் போலீஸை கூப்பிட்டு வந்து மாட்டி விட்டுருப்பான்னு சொல்லி வில்லன் ஹீரோவை முறைச்சிக்கிட்டே அங்கே வந்து போயிடுறான். ஹீரோ செயினை கொடுக்க தான் வந்திருப்பாரு. சரி 2-3 நாள் கழிச்சு ஹீரோ திருப்பியும் செயினை கொடுக்கறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. போனால் அந்த வந்து அம்மாவும் குழந்தையும் மட்டும்தான் இருக்குது. அவங்க கிட்ட போய் செயினை கொடுக்கலான்னு கொடுத்தா எங்களுக்கு அந்த செயின் வேணாம், அந்த பாவப்பட்டது எதுவுமே வேணான்னு சொல்லுவோம். சரி ஹீரோ பொம்மையாச்சும் வாங்கி கொடுத்துட்டு போகலாம்னு சொல்லி பொம்மை வாங்க வராரு. அப்போ தான் அந்த லாரி வந்து அடிச்சு ஒரு ஆக்சிடென்ட் ஆகும். அந்த குழந்தை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வந்துடும். இந்த கதையை அப்படியே கட் பண்ணால் இப்போ வில்லன் கூட இருக்கிற 2 பேரும் வீட்டில் தான் இருப்பாங்க. அப்போ கரெக்டாக ஹீரோவோட பொண்ணு உள்ளே வந்துடும் வீட்டுக்குள்ளே. அதாவது வீட்டுக்குள்ளே இவங்க இருக்கிறதே தெரியாத அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடும். அந்த உடனே அந்த பொண்ணை பிடிச்சி கட்டி போட்டுறாங்க. ஹீரோ வந்தோடனே அவனை கொலை பண்ணிட்டு வெளியே போயிடலான்னு சொல்லி. பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி கூட இருக்கிற 2 பேரும் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கற்பழிச்சு போட்டுறாங்க. அதுக்கப்புறம் வில்லனும் சரி வாங்கடா போலாங்கிற மாதிரி கூப்பிட்டு வந்துடுறாரு அவங்க 2 பேர்த்தையுமே.
இப்போ ஹீரோ உள்ள வந்து பார்க்குறாரு, பார்த்து கதறி கதறி அழுகுறாரு. இதுக்கப்புறம் தான் ஹீரோ இவங்களுக்கு கன்ஃபார்ம் நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தராக தேடி போய் கொலை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுதான் கடைசி அந்த இன்ஸ்பெக்டர் வந்து இந்த குப்பை தொட்டியை திருடினதா பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒத்துக்க சொல்லியிருப்பாங்க. அவனும் வில்லன் கும்பலை சேர்ந்த ஒருத்தன் தான். இன்ஸ்பெக்டருக்கு ஒரு பழக்கமும் இருக்குது, நீ எப்படி வந்து திருடின அப்படின்னு சொல்லி திருடி காமிக்கணும் அவங்க வீட்டில் போய். அப்படி தான் நம்ம இன்ஸ்பெக்டரும் பண்ணுறாரு, எப்படி போய் திருடி காமின்னு சொல்லி. அப்போ நம்ம ஹீரோ கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. ஏன்னா ஹீரோ ஃபுல்லாக போய் தான் சொல்லியிருப்பார். அவரோட பொண்ணுக்கு நடந்ததான் பார்த்தீங்கன்னா இவருக்கு நடந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே போய் சொல்லியிருப்பாரு, என்ன அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி. ஃபைனலி அந்த ஹீரோ முன்னாடி அந்த திருடு கும்பலை சேர்ந்த ஒருத்தன் நடிச்சு காமிக்க ஹீரோவும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணலாம் இவனு சொல்லி கேட்க, மன்னிச்சு விட்டுலாம் சார்னு சொல்லி ஹீரோ சொல்லிடுறாரு. அதனால இன்ஸ்பெக்டர் திருப்பி இவன் என்ன பண்ணலாம், இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு சொல்லி கேட்க, அவன் வேற ஒரு பக்கம் பதறான், என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இவனை மன்னிச்சு விட்டுறலான்னு சொல்லி ஹீரோ இன்னொரு டைம் சொல்கிறாரு. உன் பொண்ணையே வந்து கற்பழிச்சிருந்தாலும் நீ மன்னிச்சு விட்டுருவியான்னு சொல்லி கேட்க, அப்போ தான் ஹீரோவுக்கும் புரிய வருது இன்ஸ்பெக்டருக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி. இன்ஸ்பெக்டர் அவர் கையிலேயே கத்தியை கொடுத்துட்டு இவன் என்னெல்லாம் பண்ணிக்கன்னு சொல்லி இன்ஸ்பெக்டரும் மீதிக்கிற 2 போலீஸ் அப்படி வெளியே போயிடுறாங்க. இப்போ ஹீரோ அவனையும் பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டுறாரு. இப்போ ஸ்ட்ரைட்டாக அவன் மூலியமாக வில்ல இருக்கிற இடம் தெரிஞ்சு போக வில்லங்கிட்டே ஸ்ட்ரைட்டாக போக அங்கே வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் செம்மையாக சண்டை வருது. அந்த சண்டையோட கடைசியில் வில்லனை ஒரு வழியாக ஹீரோ ஒரு பக்கம் அடிச்சு உட்கார வச்சாலும் அப்போ வில்லன் ஒரு வார்த்தை சொல்கிறான், நீ என்னதான் என்ன அடித்தாலும் எனக்கு வலிக்காதுரா, ஏன்னா நான் உனக்கு கொடுத்தது அப்படி, உனக்கு வாழ்க்கை முழுக்க வலிக்கும், எனக்கு இதெல்லாம் ஒரு வழியே இல்லைன்னு சொல்ல அப்போ தான் ஹீரோ அவரோட பொண்ணை கூப்பிட்டு வந்து காமிக்கிறாரு. இந்த பொண்ணு வந்தோடனே வில்லன் வந்து அவனோட குழந்தைக்காக ஒரு செயின் செஞ்சிருப்பான்ல, அந்த செயினை கொண்டு வந்து இப்போ அந்த பொண்ணை அவன் கையில் கொடுத்துட்டு, இந்த செயினுக்காக தான் என்ன இப்படி பண்ணினேன், என்னால் திருப்பி வர முடியாதுன்னு நினைக்கிறியா, நான் திருப்பியும் என்னோட வாழ்க்கையில் ஜெயிச்சு காமிப்பேங்க அந்த பொண்ணு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுது. அந்த செயினை அப்போ தான் பார்த்தீங்கன்னா வில்ல எடுத்து பார்க்குறான். அந்த செயினை பார்க்கும் போது இவனோட குழந்தைக்கு செஞ்ச செயின்னு சொல்லி வில்லனுக்கு அப்போ தெரிய வருது. அப்படியே அந்த குழந்தைய பார்க்குறான், பின்னாடி அந்த பொண்ணுக்கு தழும்பு ஒன்று இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம வில்லனோட பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா தழும்பு இருக்கும். இப்போ தான் வில்லனுக்கே தெரிய வருது இவனோட பொண்ணை தான் பார்த்தீங்கன்னா அங்கே போய் சித்திரவதை பண்ணியிருக்கோன்னு சொல்லி. இதை பார்த்தாலுமே வில்லன் பார்த்தீங்கன்னா கதறி அழுகுறான். இந்த பக்கம் ஹீரோட்டையும் போயிட்டு என்னோட பொண்ணை கடைசியாக கூப்பிட்றா, ஒரே ஒரு டைம் நான் பேசிக்கிறேன்னு சொல்லி கதறான். பட் ஆனால் ஹீரோ வந்து அவள் என்னோட பொண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறாரு. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும்னா அந்த ஆக்சிடென்ட்டில் ஹீரோவோட ஒய்ஃபும் பொண்ணும் அங்கேயே செத்துருவாங்க. கடைசியில் வில்லனோட பொண்ணை தான் பார்த்தீங்கன்னா தன்னோட பொண்ணாக நினச்சி ஹீரோ எடுத்து வளர்த்திட்டு இருப்பாரு. இது தெரியாமல் வில்லன் பூந்து ஹீரோவை சித்திரவாதம் பண்ணுறங்கிற பேரில் தன்னோட பொண்ணையே பிடிச்சி சித்திரவாதம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சு வில்லன் கம்முன்னு இல்லாமல் மேலேருந்து கீழே வந்து சூசைடே பண்ணிக்கிறான். இதோட இந்த ஒரு கதையும் முடிஞ்சது நண்பா. பட் ஃபைனலி இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லியிருக்கேன். இந்த படம் எப்படா இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விஜய் சேதுபதியோட 50வது படம் நல்ல ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டோரி லைன் மட்டும் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும். அதை தாண்டி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லி நிறைய இருந்தாலும் படத்தோட ஸ்டோரி அதெல்லாம் தாண்டி கொண்டு வந்து நிறுத்திருச்சுன்னு சொல்லி ஆகணும். இதெல்லாம் தாண்டி சேதனோட ஆக்டிங்கும் படத்தை ஒரு பக்கம் தாங்கி நிறுத்துது. சேதனோட 50வது படம் இப்படி ஒரு கதையாக இருக்கே, ரொம்ப ஆக்ஷன்லாம் இல்லாமல் நார்மலான ஒரு ஸ்டோரி லைனாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேதனோட வாழ்க்கை வரலாறை பற்றி நாம் தனியாக ஒரு வீடியோவாக போடலாமா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும். அப்போ தான் நான் மேக் பண்ணுறதுக்காக தான் உங்ககிட்ட கேட்குறேன். ஏன்னா அதுவே ரொம்ப ஒரு மோட்டிவேஷனான ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும். அதை நம்ம தனியாக ஒரு வீடியோவிலே பேசலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஃபைனலாக ஷார்ட் ஃபிலிமோட பேர் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இதுதான் நம்ம ஷார்ட் ஃபிலிமு. ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் இது முன்னாடி பார்த்துருக்கீங்களா பார்க்கலையான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு சேதனை பிடிக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு பெல் ஐக்கான் மேலே வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.